பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த நாளை தந்தார். புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் நம்மேல் கிருபையாய் இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தின தேவன். இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலவேளையிலே நாம் கேட்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் இந்த மாதமும் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆண்டவர் மேலே நம்மளுடைய நம்பிக்கையை வைப்போம். கடந்த காலமெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்தவர். இனி வரும் நாட்களிலும் காலங்களிலும் நம்மோடு இருப்பார் என்று விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு கிருபை நிறைந்தவராய் நம்மோடு இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நன்றி உள்ள இதயத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தை ஆரம்பித்து 10 மாதங்கள் ஆண்டவரை கடந்து 11ஆம் மாதத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக ஆண்டவரே இந்த காலவேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நீர் இரக்கமாய் இருந்து எங்களை நீர் வழி நடத்தும். இந்த புதிய மாதத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் அதிகமாக உம்மை ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களெல்லாம் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். அதற்காகவும் ஸ்தோத்திரம். நீர் கிருபையும் இரக்கமும் கட்டளையிட்டு எங்களை நீர் வழிநடத்தி வருகிற தயவுக்காக இந்த மாதத்திலும் நீர் செய்வதற்காக உம்மை துதிக்கிறோம். எல்லா விசுவாசி குடும்பங்களும் ஆண்டவரே இதை பார்க்கிற சகல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே இந்த மாதம் முழுவதும் நீர் வழி நடத்தும். தேவையான கிருபையை ஒவ்வொரு நாளும் நீர் தாரும். வேண்டிய நன்மைகளை நீர் செய்து உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபையின் கரம் இருந்து நீர் பாதுகாக்கும்படியாய் உனக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா குறைவையும் நீர் நிறைவாக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த மாதத்திலே கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேண்டியதான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிடும். ஆண்டவரே, அற்புதத்தை நீர் செய்தருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூரணமான விடுதலையும் ஜெயத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளிட்டு நீர் வழிநடத்தி காத்தருளும். இன்னும் பலவிதமான கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் பலவிதமான பாடுகளிலும் ஆண்டவரே கர்த்தாவே சரீரத்திலே பலவீனத்திலும் கஷ்டப்படுகிறவர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்கும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Glory, great things he has done. So loved he the world that he gave us his Son, who yielded his life an atonement for sin, and opened the life gate that all may go in. Praise the Lord, praise the Lord. Let the earth hear his voice. Praise the Lord, praise the Lord. Let the people rejoice. Oh, come to the Father through Jesus his Son, and give him the glory. Great things he has done. Perfect redemption, the purchase of blood, to every believer the promise of God. The vilest offender who truly believes that moment from Jesus a pardon receives. Praise the Lord, praise the Lord. Let the earth hear his
the Lord, praise the Lord. Let the people rejoice. Oh, come to the Father through Jesus the Son, and give him the glory, great things he has done. Great things he has taught us, great things he has done, and great our rejoicing through Jesus the Son. But purer and higher and greater will be our wonder, our worship, when Jesus we sing. Praise the Lord, praise the Lord, let the earth hear his voice. Praise the Lord, praise the Lord, let the people rejoice. Oh, come to the Father through Jesus the Son, and give him the glory, great things he has done. நாம் இப்பொழுது கர்த்தரை ஆராதிப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்ததான வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த காலவேளையிலே ஆதியாம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து
நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரோடு கூட பேசுகிற தேவன். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் பேசுகிறவர். ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்து நம்மை நடத்துகிற தேவன். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளை ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்திலே நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னோடு பேசி என்னை நடத்துகிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகவே இது நம்முடைய ஜீவியத்தினுடைய ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Are you able to listen to the voice of God? What God is telling you? ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் உன்னோடு பேசுகிறாரா? ஆண்டவர் உன்னோடு கூட பேசி என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அப்படி பேசுகிறதை, ஆண்டவர் சொல்லுகிறதை அவர் செய்கிற தேவன். நல்ல ஒரு ஆண்டவர், உண்மையுள்ள தேவன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறவர். ஆண்டவர் உனக்கு என்ன வசனித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறவர். எவ்வளோ ஒரு அற்புதமான தேவனவர்! நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். நம்மை வழிநடத்தும்படியாய் நம்மை பேசுகிற தேவன். நம்மோடு இருந்து நம்மளுடைய ஜீவிய காலமெல்லாம் நம்மை பாதுகாத்து ஆண்டவருடைய திட்டத்தை நம்மில் நிறைவேற்றும்படியாய் அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். அவருடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதான செவிகள் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு இருதயம் இருக்க வேண்டும். ஒரு ஆவலோடு காத்திருக்க வேண்டும். திறந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார், அவர் என்ன நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுகிறவர். அதை செய்யும் வரைக்கும் நம்மை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்மை கடைசி மட்டும் வழிநடத்தி நம்மை நடத்தி பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்மளுடைய ஜீவியத்திலே ஆண்டவர் நிறைவேற்றி, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்வோமாக. நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நம் தேவனே என்ற பாடலை நாம் பாடி இந்த காலவெளியிலே கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஹல்லேலூயா! நீர் பாத்திரர். ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே பாத்திரர். உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இறங்குவீராக. இந்த காலைவேளையிலே நீர் இறங்குவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி
மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திர. எல்லா துதியும் மகிமையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்வீராக. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திர. சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர். பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்க பாத்திரரை உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மை அன்பு கூறுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் வேண்டியதான பலனை கட்டளிடும், சுகத்தை கட்டளிடும், விடுதலை கட்டளிடும், உம்முடைய நன்மையை கட்டளிடும். தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆமென். Thank you Jesus. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. Hallelujah. இயேசுவே ஆவியில் நிறைந்து தொழுகுவோம். ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அழித்திடும் தேவனாம் உண்மையாய் நாமே என்று விழிப்புடன் ஜீவித்து நன்மைகள் யாவையும் அழித்திடும் தேவனா. நன்மைகளை கொடுக்கிற தேவனே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கட்டளிடும் நன்மையினால நிரப்புவீராக. ஹல்லேலூயா. Yes Lord. மகிமையை நாமே துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை. Hallelujah. Thank you Lord. உம்மையே துதிக்கிறோம். பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். உம்மையே உயர்த்துகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரை தொழுது கொள்ளுவோம். நீதிபரரை தொழுது கொள்ளுவோம். வல்லமையின் தேவனை தொழுது கொள்ளுவோம். பராக்கிரமுள்ள தேவன். ஹல்லேலூயா. வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன். உம்மை அல்லாமல் நாங்கள் வேற யாரை ஆராதிப்போம்? தேவரீர் நீரே மகிமைக்குரியவர். ஹல்லேலூயா. தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமையும் நீர் எடுத்துக்கொள்வீராக. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிற ஜனமாக நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற ஜனம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களோடு கூட வருகிறீர். நாங்கள் விசேஷித்தவர்கள். நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்.
ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்வீராக, வல்லமையாய் கிரியை செய்வீராக. உம்முடைய நன்மையானவைகளை கட்டளிடும் ஆண்டவரே, நன்மையை கட்டளிடும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மை செய்வீராக. இந்த மாதம் ஆண்டவரே நன்மை செய்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்று நடத்துவீராக, நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். My name is Aviana Grace, and we're so happy to sing the song called God, You Are So Good to Me. Have a blessed day. God, you're so good to me. You've always been so good to me. I'll sing it through eternity. God, you're so good. God, you're so good to me. You've always been so good to me. I'll sing it through eternity. God, you're so good. I wanna sing your praise all night long and every day. I'll stand and worship you my whole life through. God, you're so good to me. You've always been so good to me. I'll sing it through eternity. God, you're so good. God, you're so merciful. You've always been so merciful. Your blessings are so bountiful. God, you're so good. I wanna sing your praise all night long and every day. I'll stand and worship you my whole life through. God, you're so good to me. You've always been so good to me. I'll sing it through eternity. God, you're so good. God, you're so beautiful. You are so beautiful. Every day you're faithful. God, you're so good. I wanna sing your praise all night long and every day. I'll stand and worship you
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக தந்த இந்த பொன்னான தருணத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். What a joy and a privilege we count it in bringing the word of God to you this morning, November the 1st. கடந்த 10 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் அல்லவா? ஒரு தாய் தன்னுடைய கர்ப்பத்தின் கனியை பாதுகாத்து வெளியிலே கொண்டுவதற்கு ஒரு காரணமாய் இருப்பது போல நம்மையும் கர்த்தர் 10 மாதங்கள் சுமந்தார், பாதுகாத்தார். இந்த 11வது மாதத்தை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. The Lord has been with us for the past 10 months, just like a mother carries her child in her womb and delivers that child. What a joy fills the hearts of everyone when they see the birth of the child. Today, God is bringing forth life into you. இன்றைய தினத்திலே, இந்த மாதத்திலே தேவன் தம்முடைய வல்லமை நிமித்தமாக, அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளின் நிமித்தமாக நமக்குள் ஜீவனை உண்டுபடுத்துகிறவராகவே இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சுற்றி இருக்கிற யாவர் மத்தியிலும் ஒரு சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கின்றார். அவர் என்ன சொல்கின்றார்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதுதான் தாவீது ராஜா சொல்கின்றார். சங்கீதம் 138ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதுவரைக்கும் கண்டிராத அற்புதங்கள், அதிசயங்கள் இன்றைக்கு நடைபெறதான் போகின்றது. இந்த 11வது மாதத்திலே புதிய உணர்ச்சி, புதிய எழுப்புதல், புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், தேவனுடைய ஜீவன் வந்து இறங்கத்தான் போகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. தேவன் மத்தியில் பெரியவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத எல்லா அற்புதங்களையும் இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வல்லவராயிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே, உங்களுடைய எல்லா பகுதியிலும் கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லவராகவே இருக்கின்றார். Here Psalmist David, or King David, is saying, the Lord will perfect that which concerns me. Hallelujah. Yes, that's right. In this 11th month, God is going to bring forth life through your life, blessing through your life, victory through your life. Hallelujah. Strength and miracles through your life. Therefore, get ready. Hallelujah. This is the month of miracle, month of breakthrough, month of victory, month of life, month of accomplishment, month when God will perfect that which concerns you. இந்த மாதத்திலே தேவன் தம்முடைய திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் இதுவரைக்கும் ஆண்டவரே முடியவில்லையே, இதிலே எனக்கு ஜெயமில்லையே, என்னுடைய ஜபத்தை நீர் கேட்டீரா, இதுவரைக்கும் நான் காணவில்லையே, என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டதான் தெரியவில்லையே என்று நினைத்து நீ திகைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கின்றார், மகளே, மகனே, நீ பயப்படாதே, உனக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. அங்கே 2வது என்ன சொல்றாருங்க? ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கம் என்றும் உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்கின்றது. இன்றைக்கு அவருடைய கிருபை, அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய நோக்கம், திட்டம் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நிறைவேறப் போகின்றது.
அவர் என்ன சொல்கின்றார்? ஆண்டவரே உம்முடைய இரக்கம் என்றும் உள்ளது. In English he says, your mercy, O Lord, your mercy, O Lord, endures forever. God's mercies are new every morning. கர்த்தருடைய இரக்கமானது ஒவ்வொரு நாள் தோறும் புதிதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய புதிய இரக்கத்தினால், புதிய பலத்தினால், புதிய ஆசீர்வாதத்தினால் இன்றைக்கு நிரப்பு போகின்றார். ஹல்லேலூயா. ஆகவே நீ ஆயத்தப்படுத்துவாயாக. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆயத்தப்படுவாயாக. கர்த்தருக்கு மகிமை. அங்கே 3வது என்ன சொல்கின்றார்? ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியைகளை நீர் நிகழ விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய கரத்தின் கிரியைகளை நீர் நிகழ விடாதிருப்பீராக. கர்த்தர் நமக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர். ஆகவே வாசிக்கின்றோம் மறுபடியுமாக Philippians chapter 1 verse 5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பிரியந்தமும் முடிய நடத்துவார் என்று நம்பி. ஹல்லேலூயா. உங்களில் நற்கிரியை துவங்கினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிப்பார் என்று நம்பி. ஹல்லேலூயா. ஒரு பெரியதான நம்பிக்கை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. தம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் பிலிப்பு பட்டணத்திலே வசிக்கின்றதான தேவனுடைய சாட்சிகள் அவர் மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் என்ன சொல்கின்றார்? உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர். ஹல்லேலூயா. உங்களுடைய சுவாசத்தை துவக்குகிறவர் அவர். கர்த்தருடைய கிரியை நமக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. அதான் முதலாவதாக கர்த்தருடைய கிரியை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கின்றார்? அவருடைய வசனத்தின் மூலமாக. நம்முடைய விசுவாசத்தை உற்பத்தியாக்குறவரும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறவரும் அவரே. அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, அவருடைய வார்த்தையை பேச, அவருடைய வார்த்தையின்படி செய்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் உற்பத்தி ஆகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை வாசிப்போம், அவருடைய வார்த்தையை கேட்போம், அவருடைய வார்த்தையை பேசுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய கஷ்டங்களை அல்ல, கவலைகளை அல்ல, நம்முடைய துன்பங்களை அல்ல, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையே கூறுவோம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை பேசுவோம், தேவனுடைய வார்த்தையை கூறுவோம். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனை அல்ல, உங்களுடைய சோதனை அல்ல, வேதனை அல்ல. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக விடுதலை அனுப்பும்படியாக காத்துக்கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. உங்கள் வசனத்திலிருந்து விடுதலை, வியாதிலிருந்து விடுதலை, வியாகுலத்திலிருந்து விடுதலை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கின்றார். அதுதான் ஆவிக்குரிய கிரியை. கர்த்தருடைய கிரியை நமக்குள். இரண்டாவதாக என்ன சொல்கின்றார் அங்கே? தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் பலப்படும்படியாக, ஸ்திரப்படும்படியாக கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். நம்மை பலப்படுத்துகிறவர்.
ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 வாசிக்கின்றோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, hallelujah, when the Holy Ghost comes upon you on the day of Pentecost, the Lord Jesus said, you will receive power after that the Holy Ghost comes upon you. The Lord not only works in you through His Word, but He also works in you through the power of the Holy Spirit. ஹalleluya. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்து இறங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாசனத்தினாலும் வார்த்தையினாலும் பலப்படுவோமாக, ஆசீர்வதிக்கப்படுவோமாக, பரிசுத்தாவினுடைய வல்லமை நான் நிரப்பப்படுவோமாக. ஹல்லேலூயா. சில பேர் காத்திருப்பு கூட்டத்தில் தான் வல்லமை பெற்றுக் கொள்ளுவாங்க சனிக்கிழமை. இது அப்படிப்பட்ட நாட்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஹல்லேலூயா தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவோமாக. கர்த்தருக்கு மகிமை. தேவனுடைய பரிசுத்த கூட்டமே, பரிசுத்த ஜாதியே, இன்றைக்கு ஹல்லேலூயா உன்னுடைய வல்லமை எங்கே? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமை அனுப்பி கொண்டே இருக்கின்றார் உன்னை பலப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. தேவனுக்குள் நீ ஸ்திரப்பட்டு உறுதியாக இருக்கும்படியாக. கர்த்தருடைய கிரியை உங்களுக்குள் என்றதான தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவர். ஆவிக்குரிய வாழ்க்கையின் பகுதியிலே கர்த்தர் தம்முடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் தம்முடைய கிரியை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். It is our responsibility to let the Holy Spirit of God do His work in us. The work of God in us begins with the Word of God. And then God continues that work through the power and the baptism of the Holy Spirit as He refills a believer on a daily basis. Not just Saturdays, as some people say, oh, I need to go to tarrying meeting to receive power. Friends, we must receive the power of God on a daily basis. Hallelujah. Let the Holy Spirit of God's power come upon you every single day. Hallelujah. இரண்டாவதாக கர்த்தருடைய கிரியை நமக்குள் சரீர பிரகாரமாக, the work of God in us physically. Can we read Luke chapter 5 verse 17 and then chapter 6 verse 19? அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. 6:19 அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே. ஆமென். அதாவது லூக்கா 5:17 பிணியாளிகளை சுகமாக்கும்படியாக வல்லமை, தேவனுடைய வல்லமை விளங்கிற்று. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் இன்றைக்கு அவருடைய கிரியை நம்முடைய சரீரத்திலே நடப்பித்துக் கொண்டே இருக்கின்றார். உங்களுடைய சரீரத்தில் என்ன குறை இருக்கின்றது? உங்களுடைய குடும்பத்தில் என்ன குறை இருக்கின்றது? உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில என்ன குறை இருக்கின்றது? கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். அதை கர்த்தருக்கு வெளிப்படுத்துவோம். அவருக்கு தெரியும். இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லலாம், அறிக்கை செய்யலாம், ஆண்டவரே இதுதான் என்னுடைய குறை, இதுதான் என்னுடைய தேவை, இதிலே தான் எனக்கு வேதனை உண்டு, கவலை உண்டு, என்னுடைய பிள்ளைகளை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து. ஆண்டவரே இறங்கும் என்று கேட்போம். இன்றைக்கு கர்த்தருடைய கிரியை நமக்குள் ஹல்லேலூயா ஆவிக்குரிய பிரகாரமாக முதலாவதாக, இரண்டாவதாக சரீர பிரகாரமாக நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் குணமாக்கும்படியாக தேவனுடைய வல்லமை இந்த மாதத்திலே, இந்த தினத்திலே புறப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சொஸ்தமாக்கும்படியாக,
கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தம்முடைய வல்லமை புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கின்றோம்? அவருடைய சரீரத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினது. ஹல்லேலூயா. குணமாக்கினபடியினாலே, ஹல்லேலூயா, அவரிடத்திலிருந்து வல்லமை வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வல்லமை வந்து இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா வியாதி, எல்லா கஷ்டங்களையும் நோய்களையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியினாலே இன்றைக்கு நமக்கு விடுதலை, இன்றைக்கு நமக்கு ஜெயம், இன்றைக்கு நமக்கு பூரண சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. ஹல்லேலூயா. 3ஆவதாக கடைசியாக என்ன சொல்கின்றார் அவர்? வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனெனில் தேவனே தம்முடைய சித்தத்தின்படி செய்யும்படியாக அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. தம்முடைய விருப்பத்தின்படியும் நம்முடைய சித்தத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். The work of God in us, so that we can do the will of God for the glory of God. Today, hallelujah, the work of God in you spiritually involves the reading of the word, meditation of the word, hearing of the word. Hallelujah. Secondly, allowing the Holy Spirit of God to work in us, to convict us, to correct us. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்பொழுது நம்முடைய பாவங்களை கர்த்தர் அப்படியே காண்பித்து கொடுக்கின்றார். அப்படியே கர்த்தர் நம்முடைய பாவங்களையோ நம்முடைய பலவீனத்தையோ காட்டி கொடுக்கும் பொழுது உடனே அறிக்கை செய்வோம், அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்வோம், அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை வந்து இறங்கி கொண்டே இருக்கின்றது. ஹல்லேலூயா. 2ஆவதாக கர்த்தருடைய கிரியை நமக்குள் சரீர பிரகாரமாக. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக, தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In English we read Colossians 4:12 that you may stand perfect in all the will of God. Hallelujah. The work of God in you is that we may stand perfect. Hallelujah. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர் பூரணராய் இருக்கிறது போல நீங்கள் நானும் பூரணராய் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிவோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தையே செய்வோம். அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்வோம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்திலே வாழும்போது எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். அவருடைய சித்தத்திலே ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வெற்றி தான். கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் மகிழ்ச்சி தான். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய நிலைமையை மாற்றுகின்றார். Hallelujah. He's the God of second chance, third chance. God is bringing you back to your original place so that you can do the will of God. God is at work in us. Hallelujah. That we may stand perfect in all the will of God. Oh yes, that's right. The work of God in you is that we do His will. Hallelujah. அவருடைய சித்தத்தை செய்யும்படி நாம் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக தேறினவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தர் உங்களை என்னையும் அன்போடு அழைக்கின்றார் இன்றைக்கு. அவருடைய கிரியை நமக்குள் ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன் இன்றைக்கு. ஆண்டவர் என்ன சொல்கின்றார் இங்கே? சங்கீதம் 138 அதிகாரத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உமது கரத்தின் கிரியை ஆண்டவரே நீ நிகழ்விடாதிருப்பீராக. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய இரக்கம் என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களிலே நற்கிரியை ஆரம்பித்தவர், துவங்கினவர், அதை முற்றிலும் முடிய ஹல்லேலூயா கிரியை செய்வார் என்று நம்பி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் கிரியை செய்வார் என்று நம்பி என்று சொல்கின்றார். ஆகவே இன்னும் ஒரு முறை எபிரேயர் 12 அதிகாரத்தில் 1 வசனத்தில் 2வது பகுதியில் என்ன வாசிக்கின்றோம்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? இன்றைக்கு நமக்குள் கர்த்தர் கிரியை செய்கிறபடினாலே நாம் அவருடைய விசுவாசத்திலே துவங்கினோம், அவருடைய விசுவாசத்திலே நாம் முடிக்க வேண்டும். ஆகவே என்ன சொல்கின்றார்? உங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற தேவனாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்க ஓட்டம் இன்னும் இருக்கின்றது, இன்னும் நாட்கள் இருக்கின்றது. ஆனால் இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கின்றது. ஆகவே இந்த ஓட்டத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் நாம் ஓட்டி முடிக்க, வெற்றியோடு முடிக்க, ஜெயத்தோடு முடிக்க, பலத்தோடு முடிக்க, விசுவாசத்தோடு முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய கிரியை உங்களுக்குள், உனக்குள், ஹல்லேலூயா, உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவர் அவர், முடிக்கிறவர் அவர். அவரே நோக்கி பார்ப்போம் இன்றைக்கு. ஹல்லேலூயா. அவரே நமக்கு பலன் அளிக்கிறவர், அவரே நமக்கு சுகம் அளிக்கிறவர், அவரே நமக்கு விடுதலை அனுப்புகிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவருடைய கரத்தின் கிரியைகளை ஒருபோது நிகழ விடாமல் இருப்பார். ஆகவே நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய தேவை என்ன? உங்களுடைய வியாதி என்ன? வருத்தம் என்ன? விசனம் என்ன? வியாகுலம் என்ன? கவலை என்ன? கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவர்கள் பொறுமையோடு காத்திருப்போம். இன்றைக்கு காலையிலே காத்திருப்போம். கர்த்தர் உங்களுக்காக இறங்குகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. The work of God in you spiritually, the work of God in you physically, the work of God in you so that you can do His will, stand perfect in all the will of God. Hallelujah. அப்படியே கண்களை மூடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இப்பொழுதான பரிசுத்தாவின் வல்லமை வந்து இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்த வேலைகளை, கிரிகளை ஆண்டவரே தொடர்ந்து செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் ஹல்லேலூயா எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய வசனத்தை எங்கள் வாழ்க்கையிலே விருதியாக்குவீராக. எங்களுடைய விசுவாசத்தை விருதியாக்குவீராக. எங்களை பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியார் மூலமாக எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவர், இப்பொழுதானே எங்களை சுகமாக்கும், விடுதலையாக்கும் வல்லமை, அற்புதங்களை செய்யும் வல்லமை உம்முடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. உமக்கு நன்றி, 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 நன்றி. உம்முடைய சத்தம் கேட்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டபடியால் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. இந்த நவம்பர் மாதம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டு இருப்பதாக.
உமக்கே துதிகன மகிமை யாவும் செலுத்துகின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் அவருடைய பிரசன்னமும் வல்லமையும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரைக்கும் காத்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென்.